ஆய்வு பண்ணி மக்களையும் தொந்தரவு பண்ணி இதில் பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களையும் பெரிய தொந்தரவுக்கு உள்ளாக்கி நீங்கள் பல பேர்த்தினுடைய வாக்குரிமையை பறித்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய அந்த நடவடிக்கை வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுக்கு கால அவகாசம் வேணும். இது மாதிரியான அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸு இதை ஃபுல்லப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் படிக்காதவங்க, வயசானவங்க, கூலிக்கார ஜனங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்துலேயே கூட பலர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் சொந்த வீடுகளில் பலர் இருக்கிறாங்க, இடம் மாதிரி இருக்கிறாங்க, தங்கல் வேலைக்கு போயிருக்கிறாங்க, வெளியூர்களில் வேலை செய்கிறாங்க. எப்படி இவங்கெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இப்பயே 4 நாள் ஆகிப்போச்சு. பல ஊர்களில் ஃபார்மே கொடுக்கவே கிடையாதுங்க. 4ஆம் தேதியே ஃபார்ம் கொடுக்கறன்னு சொல்லியிருந்தாங்க. 3 நாளாக வீட்டில் இருக்கேன். இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல. நாங்களும் கூலி வேலைக்கு போகிறவங்க. நாங்களும் போயிட்டா வீடு சாத்தியே இருக்குன்னு போயிடுவாங்க. நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது? இல்லை, உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் இதுன்னு தெரியல. இந்த 4 நாளாக வீட்டில் இருக்கிற வயசான காலத்தெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணும்? வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். என்ன பண்ணுறதுங்க? இது எழுத படிக்க தெரிஞ்சால் தானே என்னன்னு தெரியும். ஏன் ஓட்டு உரிமை இப்படி பண்ணுறாங்க? இவங்க எப்பவும் போல விட வேண்டியதானா? நாங்கள் வீட்லேயே இருந்துட்டு ஆள் இல்லைன்னா போயிட்டு ஓட்டு உரிமை எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களும் காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இங்கே டியூட்டி பார்க்க வேண்டியதுக்கு டியூட்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் ஜனங்களை சந்திக்க வராங்க. தினமும் 50 ஃபார்முங்கிறது கொடுத்து புல் பண்ணணும். ஆனால் இவங்க காலையிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் டைமில் தான் இங்கே வீட்டுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இவங்களையும் காக்க வச்சு அவங்களையும் சுமைங்கிறது ரொம்ப சொல்லணும்னா துயரமாக தான் போயிட்டு இருக்கு ஜனங்களுக்கு. இப்போ அவசரமாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 6 கோடி வாக்காளர்களை நீங்கள் சரி பண்ணி ஆய்வு பண்ணி மக்களையும் தொந்தரவு பண்ணி இதில் பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களையும் பெரிய தொந்தரவுக்கு உள்ளாக்கி நீங்கள் பல பேர்த்தினுடைய வாக்குரிமையை பறித்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய அந்த நடவடிக்கை வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.